எல்லாமே அப்படியே ஐ நடக்குது. வாண்ட் டு பி ஐ ராங். வாஸ் ஐ வாண்ட் டு பி ஐ ராங். வாண்ட் ஐ டு பி வாண்ட் டு பி ராங் ட்ரோல்ட். பட் ஐ அம் நாட் ராங். உண்மைய சொல்லட்டுங்களா? ஐ ரியலி வாண்ட் டு பி ட்ரோல்ட். போன வாரம் நம்ம பேசுனதுக்கு என்னென்ன தெரியுமா ப்ரோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? நம்ம மேனேஜ்மென்ட்க்கு தெரியாததா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்ஸா? இவனுக்கு பெரிய அனலிஸ்ட்டா? அவங்களுக்கு தெரியாததெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இந்த மாரிலாம் கேள்விகள் கேட்டுருந்தானுங்க. டேய் ஆமாண்டா. நான் அனலிஸ்ட்டும் கிடையாது, எக்ஸ்பர்ட்டும் கிடையாதுடா. ஆனா எங்களுக்கே தப்புன்னு படுறது கூட அவனுக்கு அந்த எக்ஸ்பர்ட்க்கு படலாம். அவன் எவ்வளோ பெரிய தற்குறியா இருப்பான்னு நீ பாரு. அதாவது நாங்க அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல. அவனுங்க அவ்வளோ வீக்கா இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அவர் ஆஸ்தான ஹையஸ்ட் பெய்டு பேட்ஸ்மேன் ப்ரோ. ஐ அம் லைக் பிஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி பிஸ்ட் ஆஃப். நீங்க எதுவும் கட் பண்ணிருவீங்கன்னா சொல்லுங்க. நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுறேன். மொத்தமா அவன் வந்து 20 பால் ஏதோ பிடிச்சிருந்தா 2 4 தான் ப்ரோ அடிச்சிருக்கான். 127 ஸ்ட்ரைக் ரேட்ல சரி, கிரைம். சரி அன்அக்செப்டபிள் டைம் கிரைம். விடுங்க ப்ரோ. நீங்க பேட்டிங்கே நெறைய ரன் கோட்ட விட்டான். அவன் மட்டும் கிடையாது. அவன் அட்லீஸ்ட் அவன் பார்ட்னர்ஷிப்லயே ரன் வந்துடுச்சு. ஒரு சில ஆயுஷ் மாத்திரை அடிச்சிருந்தா ப்ரோ நம்ம பேட்ஸ்மேன் பத்தியே பேச வேணாம் ப்ரோ. ஆஃப் கோர்ஸ் தே ஆர் 20 30 பேட்டிங்ல தான் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. நீங்க கிடையாது ப்ரோ. பவர் 20 பிளேல 30 இல்ல ருத்ராஜ் ப்ரோ. எதுக்கு 20 ஓப்பனிங் 30 இறங்குறாப்ல? இல்ல ப்ரோ. 20 30 ரன்ஸ் ஷார்ட் ப்ரோ. ஓகே அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். நான் என்ன ஆமா. சொல்ல வரேன். அதுக்கு மெயின் காரணம் பவர் பிளேல இல்ல அடிக்காததான். ப்ரோ. ருத்ராஜ் இஸ் நான் பவுலிங் அன்ஏபிள் டு ஹிட் இன் நான் பவர் பிளே. பவுலிங் பத்தியும் பேச வரல கேளுங்க. நான் பவுலிங் பத்தியும் கூட பேச வரல. கிளியர்லி இட் இஸ் நான் ஐ ஸ்டாண்ட் வித் மை பாயிண்ட் ப்ரோ. ஃப்ளெமிங் இஸ் ட்ரைங் டு சேவ் ஃபேஸ். இந்த டீம் செலக்ஷன், இந்த டீம் ஸ்ட்ராட்டஜி மொத்தமுமே என்னன்னா, அவன் ஆக்ஷன்ல இல்ல நான் தப்பு பண்ணல, ஆக்ஷன்ல நான் தப்பு பண்ணலன்னு அவனோட பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு டீம் செலக்ஷனே பண்றான். இப்போ ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பிரசாந்த் நேத்து எடுத்தாங்க. அவனுக்கு ஏதோ இன்ஜுரி பவுலிங் போட முடியலன்னு சொல்றாங்க. அவனுக்கு பதிலா நீங்க அக்யூலேஷன் ஆட வைக்கலாமே. அக்யூலேஷன் அக்யூலேஷன் ஆட வச்சிருக்கலாம். கார்த்திக் சர்மா கார்த்திக் சர்மா நான் வந்து கார்த்திக் சர்மா ஊரில் பட்டேல் சொன்னதுக்கு இவன் கார்த்திக் சர்மா பினிஷர்டா. ஊரில் பட்டேல் 1 டவுன்டா. அதுரா இதுறாங்கிறேன். ஏன் நேத்து என்ன 3 டவுன்ல தான் கார்த்திக் சர்மா ஆடுனா. அதுக்கு வந்து ஊரில் பட்டேல் வந்து ஆட மாட்டானா? அந்த ஷாட் அவன் அந்த இடத்துல ஆட மாட்டானா? ஏன் 2 டவுன் 2 வந்தானே 2 இடத்துல இறக்கி இருக்கலாமே. இல்ல ப்ரோ. நேத்து உங்களுக்கு தேவை பிரசாந்த் வீர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இறக்குனதே ப்ரோ இந்த நேத்து 2 டவுன் பிரசாந்த் வீர் 2 டவுன் இறக்குனதே ஒரு 3 டவுன் 4 டவுனுக்குலாம் பெரிய கேஸ் இல்ல. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். இவனுக்கு யாருமே அடிக்க மாட்டேங்கிறானுங்களே. அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஸ்டீஃபன் ஃபிளமிங் இஸ் ட்ரைங் டு சேவ் ஹிஸ் ஃபேஸ். எப்படியாச்சும் பிரசாந்த் இருக்கும் கார்த்திக் சர்மாவுக்கும் கண்டினியூஸா சான்ஸ் கொடுத்து எப்படியாச்சும் ஒரு 2 50 ஆச்சும் அடிச்சிட்டானுங்கன்னா பாத்தீங்களா, இதுக்காக தாங்க நான் எங்க மாஸ்டர் மைண்ட்ல 28 கோடி போட்டு எடுத்தோம் அப்படின்னு அவன் சொல்லணும். அதுக்காக நம்ம வந்து மட்டுமே அவனோட நம்ம இன்டென்ஷன் இப்ப வந்து வின் பண்ணணும்னே கிடையாது ப்ரோ. ஆக்ஷன் நடந்தப்பவே நம்ம வந்து சொன்னோம். இந்த 2 யங்ஸ்டர்ஸையும் நீங்க 14 கோடி போட்டு எடுத்தீங்கன்னா, டீம்ல எடுக்கலைனாலும் கொஸ்டின் பண்ணுவாங்க. டீம்ல நீங்க இறக்கி விட்டு குரூஷியல் சிச்சுவேஷன்ல அவனால அந்த 14 crore பிரஷர்லயே அவன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போனாலும் கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். நேத்து பிரசாந்த் வீர் பவுலிங்கும் போட போறதில்லன்னா, எதுக்கு பிரசாந்த் வீர் ட்ரை பண்ணணும்னு எனக்கு புரியல. இல்ல ப்ரோ. யூ நீங்க வேர் 1 ஓவர்சீஸ் பொசிஷன் ஷார்ட் ஆல்ரெடி. அதுதான் ப்ரோ. சர்ஃபேஸ் லெவல் என்ன நினைக்கிறேன். சர்ஃபேஸ் லெவல்ல எல்லாரும் பவுலர் சரியில்லை, இது சரியில்லை, இது எல்லாமே சொல்றாங்க. நீங்க பிக் பிக்சர் வெளிய வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த திங்க் டேங்க்கும் கோச்சும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டு சேவ் தேர் ஃபேஸ். அவங்க வந்து இப்ப சிஎஸ்கே ஜெயிக்கணுங்கிறது மெயின் ஃபோக்கஸாவே கிடையாது. அவங்க ஆக்ஷனை ஒலப்பனதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறது தான் இப்ப அவங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கு. இப்ப ஒண்ணுமே கிடையாது. இந்த மேட்ச் இவ்வளவு மோசமாலாம் போயிருக்காது ப்ரோ. இஃப் தேர் இஸ் ரைட் டீம் காம்பினேஷன் அந்த ரைட் டீம் காம்பினேஷன் தான் சொல்றேன். ருத்ராஜ் ஷுட் நாட் கம் ஓப்பனிங். ருத்ராஜ் ஷுட் கம் 1 டவுன். அதுதான் சொல்றேன். நான் டீம் இல்ல ஓகே ப்ரோ. அத ஸ்வாப் விட்டுருங்க. ஓகே 1 டவுன் வரட்டும். 1 டவுன் ப்ரோ. எப்படி பார்த்தாலும் 1 டவுன் ஓப்பனிங் ஒன்னு தான். சஞ்சு சாம்சன் ஒரு 10 பால் அவுட் ஆயிருவான். அது விட்டுருங்க. நீ டசன்ட் மேக் மச் டிஃபரன்ஸ். சஞ்சு சாம்சன் எப்படிப்பட்ட பிளேயர்னா அவருக்கு வந்து இந்த பார்ட்னர் வந்து எப்படி ஆடுறாருங்கறத பொறுத்து ஆடுவாரு. நான் சொல்றேன் கேளுங்க. இது எல்லாமே நுவான்சஸ் ப்ரோ. கரெக்ட் பண்ணிக்கலாம். when you are going you can correct it. நான் என்ன சொல்ல வரேன்னா there is a bigger problem in CSK that nobody is addressing. திங்க் டேங்க்ஸும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் they are trying to save their face. They want பிரசாந்த் வீரன் கார்த்திக் சர்மா to perform. சிஎஸ்கே வின் பண்ணுதுங்கிறது செகண்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிறத பேஸ் பண்ணி தான் டீம் காம்பினேஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா 28 crores they have thrown down the dump. அதை வந்து இப்ப நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். அந்த அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் சீசன் வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து இதுக்காக தான் நான் பிளான் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தாகணும். அதுக்காக தான் டீம் காம்பினேஷனே எடுக்கிறாங்க. நீங்க சொல்றது ருத்ராஜ் கைக்வாட் ஓகே தடவிட்டான் 1 டவுன் வரலாம், இவன் டூபே கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். இது எல்லாமே எல்லா மேட்ச்லயும் நடக்கிற குழப்பம். இவனுங்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் பிளேயிங் லெவல்ல இருக்க போறானுங்க. இவனுங்க வந்து எப்பனாலும் பேசிக்கலாம். பட் ஐ எம் சேயிங் திஸ் திங்க் டேங்க் இஸ் டூயிங் சம்திங் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் சிஎஸ்கே தட் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் தட் தே ஹேவ் நாட் ஃபெயில்ட் இன் ஆக்ஷன். அதுக்காக தான் இப்போ வந்து டீமே நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் எனக்கு கண் கூட நல்லா தெரியுது. இவனுங்க என்ன திங்கே பண்ற மாதிரி தெரியலையே ப்ரோ. இவனுங்க வந்து நல்லா பண்ற எந்த ஸ்ட்ராட்டஜி கிரிமினலா திங்க் பண்றானுங்க. நல்ல ஃப்ராடு கிரிமினலா திங்க் பண்றானுங்க. அங்க அத ஆக்ஷன் அப்ப திங்க் பண்ணல. இப்ப அதை எப்படி சரி கட்டலாம். அதாவது அம்ப விட்டுட்டானுங்க. இப்ப அதை சுத்தி வட்டம் போட பார்த்துட்டு இருக்கிறானுங்க அப்பல இருந்து.
புரியுதுங்களா? இப்ப பாத்தியாடா எங்க வாத்தியார் எப்படி யோசிச்சாரு பாத்தியாடான்னு ஒரு 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 மொமெண்ட் வரணுங்கிறதுக்காக இவனுக்கு முக்குன்னு முக்குறானுங்க. அது இன்னும் 5 மேட்ச் கூட சிஎஸ்கே பலி குடுப்பானுங்க. அன்டில் பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா பெர்ஃபார்ம்ஸ் இன்னொரு 5 மேட்ச் கூட பலி குடுத்து, கடைசியா அந்த ஒரு 2 ஹாஃப் செஞ்சுரி பாத்தியாடா இதுக்காக தான்டா அவர் எடுத்தாரு. இவங்கலாம் ஃபியூச்சர் அசெட்ரா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே பண்ணுவானுங்க. இன்னொன்னு இன்னொன்னு மெயினான மேட்டரு பிரசாந்த் வீர் எடுத்தோன்னு கொஸ்டின் போக, பிரசாந்த் வீர் பவுலிங் போடலையா? அது ஒரு பெரிய கொஸ்டினா? அவனுக்கு இன்ஜுரி அது இதுங்கன்னா, பேட்டிங் தடவுனான் ப்ரோ. ஷார்ட் பால் குட்லந்து தடவு பாலு தடவுன்னு தடவுனான் ப்ரோ. பார்த்தாலே பயப்படுறான் குட்லந்து பால. ஆ நீங்க என்னன்னு அவன் எல்லாரும் என்னடா ஸ்கூல் பையன் மாரி இருக்கான்றாங்க ப்ரோ. இப்போ பேசிக்கலி பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா நீங்க 2 பேரையும் 14 கோர் போட்டு எடுத்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா இஸ் ஸ்ட்ராங் ஒன்லி பை நம்பர் 4, நம்பர் 5 அதுக்குள்ள கார்த்திக் சர்மா நீங்க விளையாண்டே ஆகணும். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் 2 பேருமே நீங்க ஒரே நேரத்துல டீம் எடுக்க முடியாத மாதிரி தான் உங்க டீம் காம்பினேஷனே இருக்கு. அப்புறம் எதுக்கு 2 பேருக்கு 14 கோர் போட்டு எடுத்தீங்கன்ற நம்ம அப்ப கேட்ட கேள்வி இந்த ஆப்வியஸா இப்ப கேள்வி வருது. நீங்க கேப்பீங்கன்னு தான் எடுத்து காட்டுறாங்க. மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல நான் 2 பேத்தையும் எடுப்பேன்னு எடுக்கிறான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எடுத்து ஜெயிச்சா பரவாயில்ல, தோத்துறானுங்களே. இங்க பாருங்க நேத்து 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான். அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வந்திருக்கலாமா? ஆமா. ஜேமி ஓவர்டன் உள்ள கொண்டு வந்திருக்கலாமா? ஜேமி ஓவர்டன் டீசென்ட்டா பேட்டிங் ஆடுனான். அவனுக்கு டெத் வரைக்கும் கொடுத்தா டெத்தும் டீசென்ட்டா பவுலிங் போடுவான். ஜேமி ஓவர்டன் ஏன் உள்ள இல்ல? காரணம் என்ன? இவங்க 2 பேத்த உள்ள எப்படியாச்சும் ஒண்ணு உள்ள சொருகி ஆகணும். கரெக்ட் நீங்க தான். கார்த்திக் சர்மாக்கு அதான் பதிலா பண்றானுங்க. ஜேமி ஓவர்டனாச்சும் ஆடி இருக்கலாமே. ஊரில் பட்டேல் இல்ல. சரி ஜேமி ஓவர்டன் ஆடி இருக்கலாமே. நீங்க வந்து இவனுக்கு பதிலா அகில் ஹுசேன் ஆடி இருக்கலாமே. பிரசாந்த் வீருக்கு பதிலா. இவங்க 2 பேரும் ஆடியே ஆகணும். எனக்குன்னு ஜால்ரா போட ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கானுங்க. தெரியுமாடா எங்களுக்கு தெரியும். எங்க தலைவர் ஒண்ணு யோசிச்சாருன்னா 100 விஷயம் நடக்கும்டா அப்படின்னு சொல்லி யோசிப்பானு தெரியுங்களா? அவர் வந்து இன்னும் 100 மேட்ச் யோசிச்சு பண்ணியிருக்காரு. அந்த மொமெண்ட் வரணுங்கிறதுக்காக தான் இவனுங்க முக்குறானுங்க. ஐபிஎல் இஸ் நாட் அ பிரீடிங் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இட்ஸ் த ஹையஸ்ட் ஸ்டேக் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இன் த வேர்ல்ட். இந்த இடத்துல வந்து நான் டேலண்ட்டை பிரீட் பண்றேன்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. டேலண்ட்னா நீ வெளியே பிரீட் பண்ணிட்டு இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எவ்ரி மேட்ச் ஹஸ் டு பெர்ஃபார்ம். பேக்கிங் பண்ணலாம் பெர்ஃபார்ம் பண்றவன. நீ இங்க வச்சு 10வது மேட்ச் மேல அவன் அடிக்கிறதுக்காக பிரீட் பண்றதுக்கான கிரவுண்ட் கிடையாது. பிரீடிங் கிரவுண்ட் கிடையாது ஐபிஎல். ஐபிஎல் இஸ் த மோஸ்ட் காம்படிட்டிவ் கிரிக்கெட் டோர்னமெண்ட். நீ இவனுங்க வந்து இன்க்ளூடிங் த வேர்ல்ட் கப் சேம் திங். நம்மளோட ஓவர்சீஸ் அதாவது ஒரு ஒரு ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் கவர்டட் திங்ஸ் என்னன்னா, லைக் எல்லாருமே ரொம்ப வேல்யூ பண்றது என்னன்னா ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் ப்ரோ. அந்த 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டை எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் வச்சு ஃபிட் பண்ண முடியுமோ நீங்க ஃபிட் பண்ணியே ஆகணும். நம்ம எவ்வளோ கேவலமா டீம் எடுத்திருக்கோம்னா, நீங்க வந்து 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ஃபிட் பண்றது கூட உங்கள்ட்ட ஆள் இல்ல. அது இல்லாம கூட நீங்க போற லெவலுக்கு உங்க டீம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் சூப்பரான ஆள் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆள் இருக்கு. சூப்பரான ஆள் இல்ல. நீங்க அதாவது நீங்க ஏன் வந்து இந்த இது போறீங்கன்னா, உங்கள்ட்ட இருக்கிறது மீடியாக்கரான ஆளு. நீங்க இப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த மீடியாக்கரான ஓவர்சீஸ் பிளேயரை போடுறதுக்கு நான் இந்தியன் பிளேயரா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ட்ரை பண்றானுங்க. நோ நாட் அட் ஆல். தே நோ இல்ல ஆப்ஷனுக்காக தான் ட்ரை பண்றாங்கன்றது இந்தியன் பிளேயரா ட்ரை பண்றதுல என்ன பெனிஃபிட்? ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. என்ன ஏதாவது பெனிஃபிட் வருதா? ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா ஸ்லாட் இருக்கு. அதான் ஸ்லாட் இருக்கப்ப நீ இந்தியன் பிளேயர் யூஸ் பண்ணி பெனிஃபிட். ஐ மிஸ்போக் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஓவர்சீஸ் பிளேயரே மீடியாக்கரா இருக்கிறனால அட்லீஸ்ட் நம்ம ஆக்ஷன்ல எடுத்தவனையா ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ட்ரை பண்றானுங்க. ஆக்ஷன்ல எடுத்த 2 பேர் 48 crores. இல்ல என்ன சொல்ல வரேன். சரி அப்படி சொல்ல முடியாது bro. அகில் ஹுசேன் கொண்டு வந்தீங்கன்னா ஒண்ணு இல்ல மேட்ச் அடி வாங்குறான். 20 ரன் வாங்குறான் மினிமம். நீங்க அதுக்கு பதிலா கலீல் அகமது பிளஸ் அகில் ஹுசேன் நீங்க பவர் பிளேல ட்ரை பண்ணி பாத்துக்கலாமே. இட்ஸ் a decent ட்ரை தானே. லெட் இட் கோ பேட். பட் இட்ஸ் டைரக்ட்லி ஸ்ட்ராட்டஜி கால். நீங்க அடுத்தது ட்ரை பண்ணலாமா இல்லையா? இஸ் a பவர் பிளே பவுலர். பவர் பிளே டீசென்ட்டா போட்டு கொடுப்பான். நீங்க 102 அகில் ஹுசேன் சேர்ந்து எவ்வளவு பெட்டரா இருந்திருக்கும். ஏன் எடுக்கல? உங்களுக்கு இப்ப பவர் பிளேல தானே நீங்க மேட்சை லூஸ் பண்றீங்க. அவன் தான் போட்டு அடிக்கிறான்ல. பிரியங்க் ஷாரி எல்லாம் போட்டு பொழக்கிறான்ல. நீங்க அகில் ஹுசேன் வச்சிருந்தா நீங்க பவர் பிளேல போட்டுருக்கலாமே. ஜேமி ஓட்டன் தான் டெத் வரைக்கும் போயிருந்தா கடைசியா அந்த 18 and 20th ஓவர் அவனாச்சும் ட்ரை பண்ணலாமே. அவனுக்கு ப்ரோ அவன் வில்லன் இஸ் வில்லன் ஆஃப் த டீம். அதாவது வில்லனா அவன் இப்பதான் ப்ரோ அவன் மூளை நல்லா வேலை செய்யுது. எப்படி அவன் வேலையை காப்பாத்திக்கணும், எப்படி இந்த திங்க் டேங்க் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காப்பாத்திக்கணுங்கிறத கரெக்டா இருக்கானுங்க. ரொம்ப கேடி பசங்க ப்ரோ இவனுங்க. அத பேஸ் பண்ணி அவனுக்கு தேவை அந்த 28 கோடி அவன் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். ஆனா இவனுக்கு புரிய மாட்டேது. ஜெயிச்சு அதாவது நம்ம வந்து கிருஷ்ணா பாகவத்தை 9 கோடி எடுத்து வெளியே குறைப்போம். அதெல்லாம் பென் ஸ்டோக்ஸ் வச்சு விளையாடாமலே இருப்போம். பட் எல்லா டைம் நமக்கு கப் அடிச்சிரும். அதனால எப்பயுமே நீ எடுத்து வெளியே உட்காரலாம் தப்பே கிடையாது. எடுத்து வெளியே உட்காரவை ஜெயிக்கிற ஆப்ஷனை பாரு ஃபர்ஸ்ட். இப்ப என்ன தெரியுங்களா? எடுத்து வெளியே உட்கார வச்சதெல்லாம் தலை ஓகேவா? இவர் இப்போ எடுக்கிறதுக்கே உங்களுக்கு டீம் காம்பினேஷனே இல்ல. இவனுங்க வந்து ஏதாவது பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், டீம் காம்பினேஷன் இல்லாம இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். திங்க் மேட் அண்ட் பிளேஸ்ல இந்த அகில் ஹுசேன் போட்டிருந்தா இட் மைட் ஹவ் பீன் பெட்டர்.
ஆமாமா. 1 ஆர் கன்ஃபார்ம். 2 விக்கெட்ஸ் ப்ரோ விழுந்திருந்தா ஐ இன் இன் இந்த பிளேஸ் ஆஃப் பேசுறதுக்கு லைக் மேட் ஹெட்ரிக்கு பதிலா அகில் ஹோசே ட்ரை பண்ணியிருக்கலாம். பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 2 பேருமே பிரசாந்த் வீர் ட்ரை பண்றதுக்கு பதிலா லைக் இல்ல ப்ரோ. ஒரு அதான் ப்ரோ ஓவர்சீஸ் பிளேயர் பிரசாந்த் ஒவ்வொருத்தவங்க வீருக்கு கூட நீங்க ட்ரை டைரக்ட்டா பண்ணியிருக்கலாம். நீங்க வந்து பிரசாந்த் வீருக்கு பதிலா நீங்க வந்து இப்ப அகில் ஹசன் கொண்டு வந்திருக்கலாம். கார்த்திக் சர்மா பதிலா ஊரில் ஆட வச்சிருந்திருக்கலாம். வந்து இப்ப ஜேமி ஓட்டன் உள்ள கொண்டுறான். எவ்வளவோ ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது உங்ககிட்ட இருக்கிறதே ஒரு மீடியாக்கர். அந்த மீடியாக்கர்லயும் பெஸ்ட் 11 நீங்க எடுக்கல. விச் சூட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்திருக்கீங்க. விச் சூட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்திருக்காங்க. டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க எடுக்கவே கிடையாது ப்ரோ. ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட்ட பயங்கரமா பில்டப் பண்ணி எடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க இது வேற மாரி ஒரு திங்க் பண்ணி இந்த சிஆர் ஸ்ரீகாந்த், இந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவங்கள சுத்தி இருக்க அந்த திங்க் டேங்க் டீம்ம வந்து இவங்க வந்து டோட்டலா ஃபயர் பண்ணி மாத்தலாம் தான் ப்ரோ. இந்த டீமே இப்ப உருப்படும். அடுத்த வருஷம் மாத்துறத விடுங்க. இது ஏன்னா இதே ஸ்ட்ராட்டஜில இவனுக்கு போயிட்டு இருந்தானுங்க, டீம் உழப்பிருவானுங்க. ப்ரோ நீங்க அதான் சொன்னேன்ல, யூ நீட் அ களை எடுக்கிற ஆபரேஷன். அதாவது என்ன பண்ணும்னா, சுரேஷ் ரெய்னா வந்து ஏற்கனவே ஒரு சொல்லிட்டு அடி வாங்கினாப்புல. என்ன சொன்னாருன்னா, தோனி வந்து ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 5, 7 பிளேயர் சொல்லிருவாரு. அதை போய் இவனுங்க எடுத்துட்டு வந்து மித்த எல்லாம் இவனுக்கு பிடிச்சதை எடுப்பானுங்க. அவர் வந்து ஒரு மாதிரி கிண்டி கிளறி கொண்டு போயிட்டு ஒன்று பண்ணிட்டு வந்துருவாரு. இவ்வளோ நாளா இப்படி இருந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க திடீர்னு ஃபுல் திங்க் டேங்க், ஃபுல் ஆக்ஷன், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது தான் இப்படி வந்து சந்தி சிரிக்குது. தே ஆர் இன்கேப்பபிள்னு சுரேஷ் ரெய்னா ஏற்கனவே சொன்னதுக்கு சுரேஷ் ரெய்னா போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. பட் தட் இஸ் ட்ரூ. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங்ல. வேற என்ன பண்றானுங்க இவனுங்க வந்து மொத்தமா எதுவுமே இது வரைக்குமே எதுவுமே உருப்படியா பண்ணதில்ல. சிம்பிளா பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ லைக் ஆப்போசிஷன் டீம்ல நம்ம டீமுக்கு எப்படி பந்து போடணும், யாருக்கு எப்படி பந்து போடணுன்ற அந்த லெவல் ஆஃப் ஒரு அனாலிட்டிக்ஸ், ஒரு பிளானிங்கே நம்மகிட்ட இல்லாத மாதிரி தானே இருக்கு. ப்ரோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அதான் ப்ரோ. இன்னும் நான் இத நான் அட்ரஸ் பண்றேன். எல்லாருமே வந்து கேப்டன்சி ஃபெயிலியர்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்னொன்னு வந்துடுறேன். அது 2வது விஷயம் தான். ஓகே மேபி இதே இடத்துல தோனி இருந்திருந்தா வேற மாதிரி எடுத்திருந்திருக்கலாம். இதே டீம் வந்து தோனிட்ட குடுத்திருந்தா அவர் பவுலிங் சேஸ்ல இன்னும் பெட்டரா பண்ணியிருப்பார். நான் அது ஒத்துக்கிறேன். இல்லன்னு நான் சொல்ல வரல. பட் ரைட் நவ் கிரிக்கெட் ஹஸ் எவால்வ்ட். நீங்க வந்து சூரியகுமார் யாதவ் வந்து வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் ப்ரோ. நீங்க அவர் எடுத்த ஒரு 10 கால் சொல்லுங்க ப்ரோ. இது இது ஒரு பிரில்லியன்ட் கால். அதனால தான் டீமே மாறிச்சு. அதனால தான் சிச்சுவேஷனே மாறிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நீங்க வந்து இப்ப ரஜத் படிதார் எடுத்துக்கோங்க. இஸ் எ டீசன்ட் கேப்டன், நைஸ் பெர்சன் டு டேக். பட் அவர் தான் வந்து ஆர்சிபியோட ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணமா கிடையாது. ஆண்ட்ரூ ஃபிளார், டிகே இவங்கலாம் தான் வந்து டீமை ஜெயிக்க வைக்கிறாங்க. பேக் எண்ட்ல ஒரு பெரிய ப்ராசஸ், டியூ ப்ராசஸ் நடக்குது. சொல்லி அவன்கிட்ட ஒரு ஷீட் போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. இதை பண்றா, இது நடந்தா இதை பண்ணி இதை ரயான் பராக் சொல்றான். சஞ்சு சாம்சன் எப்படி நிக்க வச்சு விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து அமிச்சாங்க. நான் அதே மாதிரி ஃபீல்டு போட்டு வச்சு தூக்குனேங்கிறது சொல்றான். புரியுதுங்களா? இட் இஸ் நோ மோர் பிளேமிங் த கேப்டன். அதாவது நீங்க இருக்கலாம், ஓகே ருத்ராஜ் கூட டன் பெட்டரா. பட் அதாவது நீங்க என்ன சொல்லிடுறீங்கன்னா, கேன்சரை மறந்துட்டு சின்ன சின்ன தலைவலி, கைவலி, கால்வலி பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது டீமுக்குள்ள ஒரு கேன்சர் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அது இந்த திங்க் டேங்க் இவனுக்கு பண்ற வில்லத்தனமோ, இவனுக்கு பண்ற உழப்பல் பிளஸ் அதை மலுப்புறதுக்கு இவனுக்கு பண்ற டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இவங்க சேவ் த ஃபேஸ்க்காக பண்றது. இந்த இது கம்ப்ளீட்லி ரைட். T20 ஹாஸ் எவால்வ்ட் லைக் பியாண்ட் கேப்டன்சி அண்ட் அது எல்லாமே பர்ஃபெக்டா எப்படி திங்க் டேக் பண்ணி யாரை எப்படி அட்டாக் பண்ணணும் பிளான் போட்டு பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியான் பராக் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இப்படி பிளான் போட்டு அனுப்புறாங்கன்னா, நம்ம டீம்லயே சஞ்சு சாம்சனோட வீக்னஸ் என்ன சஞ்சு சாம்சன் சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? சஞ்சு சாம்சனுக்கு வந்து லைக் இந்த மாதிரி தான் உன்னோட வீக்னஸ் இதுதான் உன்னை டார்கெட் பண்ணுவாங்க. லைக் யூ ஹேவ் டு ஓவர் கம் தட்ன்ற ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சைட்ல இருந்து எந்த ஸ்ட்ராட்டஜி கால்ஸுமே இருக்க மாதிரி தெரியல. ஆல் தட் இஸ் கிவன். ஐ அக்ரி தேர் இஸ் a cancer. But this management and this captain are a very bad combo. இல்ல இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஐ திங்க் ருத்ராஜ் should be எப்ப தெரியுமா நான் ருத்ராஜ் ஆக்ட் பண்ணுவோம். இஃப் ஹி கீப்ஸ் ஆன் ட்ரஸ்டிங் தீஸ் பீப்பிள். நீங்க சொல்லுங்க நான் பண்றேன். இதுதான் டீம், இதை எடுத்துட்டு அட்லீஸ்ட் he should have some balls to manage. கொட்டை இருக்கிற கேப்டன் இருந்தா போய் டீம்கிட்ட போயிட்டு நீங்க அனுப்புறது எதுவுமே எனக்கு சரியில்லை, எனக்கு இது ஆகுது, எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு பேசுற கொட்டை இருக்கிற கேப்டனா இருக்கணும். ஆர் both of them are not setting each other. அதான் உண்மை. இல்ல ப்ரோ. This management needs MS Dhoni like captain. அவ்வளவுதான். என்னன்னு சொல்றேன் அகைன் பவர் தான். தோனினா நீ கிளம்புன்றான் டக்குன்னு. தோனினால முடியும் ப்ரோ. He can't do it. I know, நான் என்ன சொல்ல but வரேன்னா, then see what I'm trying to say is taking Rutraj topic right now. Okay, I'm a Rutraj fan. I support him. அதெல்லாம் நான் இருக்கு. நான் எனக்கு கொஞ்சம் biased இருக்கு. நான் இல்லன்னு சொல்லி நான் மறுக்கவே விரும்பல. But I'm saying at this moment, speaking about Rutraj, only takes this cancer diversion from this cancer. புரியுதுங்களா? இவன்லாம் வந்து ருத்ராஜ்ல ஒரு சிம்டம். டிசீஸ் வந்து இவனுக்கு தான். வெளியே தெரியிற சிம்டமா தெரியுது. உங்களுக்கு மேட்ச்ல வந்து ருத்ராஜ் தெரியுறான். என்னடா பவுலிங்கே எல்லாம் தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்க போய் பாருங்க. அது கரெக்ட். நான் வந்து இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ப்ரோ. இன்னொன்னு கேப்டன்சி புரிஞ்சுக்கோங்க. பத்தி கேப்டன்சில என்னன்னு தெரியுங்களா? உங்ககிட்ட நல்ல பவுலர் இருந்தா வைங்களேன், ஒரு பவுலிங் சான்ஸ் குடுக்குறீங்க. அந்த நல்ல பவுலர் விக்கெட் எடுப்பான். புரியுதுங்களா? he will சொல்ற ரைட் ஏரியாஸ்ல பவுல் பண்ணுவான். நீங்க ஒரு ஃபீல்ட் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல பவுல் பண்றானா பவுல் பண்ணுவான். நீங்க உங்க பவுலருக்கு எஃபிஷியன்சி இல்லங்கிற பட்சத்துல நத்திங் வில் ஒர்க். அதுதான் உண்மை. லைக் என்ன நீங்க பவுலிங் சேஞ்ச் பண்ணாலும் பவுலர்ட்ட எஃபிஷியன்சி இல்ல என்ன நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? அவன் ரைட் ஏரியாஸ்லயே போடல, ஃபீல்டு செட் பண்றீங்க. இங்க போடுறான், இங்க ஷார்ட் பிச் பால் போடு, நான் இங்க ஃபீல்டு நிக்க வைக்கிறேன்,
பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல வந்து நான் ஃபீல்ட் நிக்கிறேன்னா அவனால அது போட முடியும்னா எப்படி ப்ரோ அவன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அதான் சொல்றேன். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். ஹி இஸ் a மீடியாக்கர் கேப்டன். இதான் உண்மை. ஹி இஸ் a மீடியாக்கர் கேப்டன் who என்னன்னா leads a better team. டீமும் மோசம், திங்க் டேங்கும் மோசம், ஸ்ட்ராட்டஜியும் மோசம். இன்னொன்னு இவனுங்கலாம் சேர்ந்து இப்ப பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படியாச்சும் கார்த்திக் சர்மாவையும் நாங்க வந்து பிரசாந்த் ஏரியும் எப்படியாச்சும் அவங்க ப்ரூவ் அவுட் பண்ணியே காட்டுவோம். அவங்கள பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. இந்த 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அத சுத்தி தான் இவனுக்கு டீமே பில்ட் பண்றானுங்க. லாஸ்ட் மேட்ச் could have been close bro if there was a right team combination it would not be this bad. ஆக்சுவலா ஒரு டைம்ல மொமெண்டம் நம்ம சைடுல வந்துச்சு bro while we were bowling. All internet is against Rutraj and forgetting the real problem. That is not at all a Bro, real problem. I agree bro. See, we have already told have a management. ஒரு நிமிஷம் இல்ல, நான் இல்ல, என்ன சொல்றேன், you can have a puppet captain. You can have a puppet captain who just follows the set of rules, set of strategies. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து ஃபாலோ correct. பண்ணா I am not even can talking win, you about can win. captaincy. His batting is lacking. நீங்க வந்து இத கட் பண்றதுல பிரயோஜனமே நான் கிடையாது bro. இல்ல நான் என்ன சொல்றேன், ஓகே ப்ரோ ஐ அம் சேயிங் ருத்ராஜ் இப்ப ஏன் சாம்சன் வந்து நம்ம சரி சாம்சன் என்னாச்சு 2 மேட்ச் அடிக்கல. Samson is also lacking, but at least அவன் வந்து he's not eating up the balls bro. பெரிய பிரச்சனை ஃபிளமிங் திங்க் டேங்க். ஓகேங்களா, அடுத்தது டீம்லயே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேட் என்ட்ரி வருவானா, பிரசாந்த் தீர் வருவானா, கார்த்திக் சர்மா வருவானா, அதுக்கப்புறமேட்டு வேற யார் ராகுல் சார் வருவானா, கடைசியா தான் ருத்ராஜ் வருவான். எதுக்கு இவனை பத்தியே பேசிக்கிட்டு கரெக்ட் தான் ப்ரோ, பட் சொல்லணும் ப்ரோ. கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் தீர் 2 பேருமே 14 crores. அதெல்லாம் கரெக்ட். என்ன சொல்றேன், ஐயோ இங்க பாருங்க உங்களுக்கு கட் ஃபீல்ல இருக்கே இல்லையா, ருத்ராஜ் அடுத்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த மேட்ச் இவங்ககிட்ட உங்ககிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே இந்த பாயிண்ட்ல டைவர்ட் ஆகிறோம். ஐ எம் நாட் சேயிங் ருத்ராஜ் இஸ் ஆசம் எல்லாமே நான் சொல்ல வரல. ஐ எம் சேயிங் ஈவன் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் டாபிக் ரைட் நவ டைவர்ட்ஸ் அவே ஃப்ரம் த கேன்சர் which is living inside CSK. ஆக்ஷன்ல ஏதோ சூப்பரா ஒரு விஷயம் பண்ணாரு, சர்ஃப்ராஸ் எடுத்தது புரியுதுங்களா? சர்ஃப்ராஸ கம்மி பிரைஸ்க்கு எடுத்து ஓகே இந்த விஷயத்துல சர்ஃப்ராஸ டோட்டலா விட்டுட்டேன். பயங்கரமான இன்னிங்ஸ் ப்ரோ. நான் அந்த மாதிரி யாருமே விளையாண்டு பார்த்ததில்ல ப்ரோ. அவ்வளோ லேட்டா ஆடுறான் ப்ரோ பால. தேர்ட் மேன் இல்லன்னு தெரிஞ்சிச்சுன்னா 4-4 அங்கேயே அடிச்சான் ப்ரோ. எவ்வளோ லேட்டா அந்த ஷாட் ஆடுறான். ஊப்பர் கட் ஒன்னு ஆடினா பின்னாடி அவன் அந்த மாதிரி ப்ரோ அவ்வளோ லேட்டா அப்படி ஷாட் ஆடி நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. அதாவது எப்படின்னா உங்களுக்கு பால் இன்டூ 0.5x ஸ்பீட்ல தெரிஞ்சு ஃபீல்டர் பத்தி உங்களுக்கு ஒரு 3Dல அப்படியே உங்களுக்கு ஒரு அனிமேஷன் உங்க கண்ணில் இருந்தா மட்டும்தான் ப்ரோ அதெல்லாம் அடிக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஸ்லோ மோஷன்ல இருந்து அதை பிக் பண்ணி சூப்பரா ப்ரோ, பியூட்டிஃபுல்லா. அண்ட் ஃபீல்டிங்லயும் 1-2 ஃபீல்டிங்ல இஸ் வெரி, நான் போன இதுல கூட அவனோட ஃபீல்டிங்கோட எபிலிட்டி பத்தி சொல்லிருந்தேன். எபிலிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ, இஸ் வெரி வெரி ஆக்டிவ் இன் ஃபீல்டிங். அங்க இங்க அவன் மட்டும் மோட்டிவேட்டடா இருக்கான். நீங்க சொல்லி பாத்தீங்களா எல்லாருமே பாடி லாங்குவேஜ் ஆகுதுன்னு. சர்ஃப்ராஸ் இஸ் நாட் டூயிங் தட். ஹி ஸ்டில் மோட்டிவேட்டட், ஹி வாண்ட்ஸ் டு டெலிவர். அவன் அந்த எந்தூசியாசம் இருக்கு, அந்த ஃப்ரெஷருக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கும்ல, அது வந்து சர்ஃப்ராஸ்ல வந்து ஹெவியா இருக்கு. இதெல்லாம் ஆக்ஷனோட குட் ஃபைண்ட். நீங்க அக்யூலேஷன் ஆட வச்சாலும் ஆக்ஷனோட குட் ஃபைண்ட். ஏன்னா நீ பேஸ் பிரைஸ் தான் எடுத்த. இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. அந்த 28 crores ப்ரூவ் பண்ணுங்கிறதா இருக்கானுங்க. நீ ஆல்ரெடி பயங்கரமா உனக்கு ப்ரூவ் பண்ணாது சர்ஃப்ராஸ். ரெண்டாவது இன்னொன்னு அக்யூலேஷன் மேபி நல்லா பர்ஃபார்ம்னா அது ஒரு ப்ரூவிங். நீ இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் நீ தான் டெவலப்பர் சைன் பண்ண. நாளைக்கு டெவலப்பர் வந்தா அதுவும் உனக்கு தான் கிரெடிட்ஸ் வரும். யூ ஆர் லைக் ஈவன் தேர் திங்கிங் இஸ் வெரி நேரோ தட் ஐ ஹேவ் டு ப்ரூவ் ஒன்லி திஸ் 28 crores. அது தேவையே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் ஆன். இஃப் யூ ஸ்டார்ட் வின்னிங் நோபடி இஸ் கோயிங் டு மைண்ட். எவரும் ஜெயிச்சு இப்ப இந்த 2 மேட்ச் ஜெயிச்சு கார்த்திக் சர்மா பிரசாந்த் தீர் ஆடல, இந்த 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு இவனுக்கு நேரமும் சரியில்லை ப்ரோ. கரெக்டா இவன் விட்ட பிளேயர்லாம் சூப்பரா ஆடுறான். டஃபி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச். இவன் யாரே கூப்பர் கான்லி ஒரு நேத்து நம்மகிட்ட இருந்து மேட்ச் போனதுக்கே கூப்பர் கான்லி தான் ஆடணும். அதாவது கூப்பர் கான்லி பத்தி எனக்கு பெருசா தெரியாது. நான் பீப்பிள் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா யாரை எடுக்கணும்னு போட்டா கமெண்ட்ஸ்ல போய் ஃபேன்ஸ் எல்லாம் போடுவானுங்க, கூப்பர் கான்லி எடுங்க, கூப்பர் கான்லி எடுங்கன்னு போடுவானுங்க. யாரா நல்ல பிளேயர் போல அப்படின்னு நான் நினைச்சு விட்டேன். அப்புறமேட்டு தான் தெரியுது இவனுக்கு எவ்வளவு பெரிய, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, அதாவது இவனுக்கு வந்து ஏஐ அனாலிசிஸ் லாக்ஸ்ல பேக்கேஜ் கொடுத்து ஒரு டீம் எடுக்கிறான். அதை விட கமெண்ட்ஸ்ல ஃபேன்ஸ் சொல்ற டீம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. நிஜமாலுமே அவனுக்கு சொல்ற பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ நீட்டா சொல்றானுங்க. அதை விடுங்க. என்ன கேட்டா இந்த பீப்புள் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் த பிளேயர்ஸ் கோச்சஸ்லாம் நாங்க சோசியல் மீடியால இருந்து தள்ளி இருக்கோம். நாங்க இதுக்காக நாங்க அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. தயவு செஞ்சு நீ சோசியல் மீடியா வந்து பாரு, சூப்பரா ஃபேன்ஸே டீம் சொல்றானுங்க. நீ அதை கேட்டு போய் நீ தோனி சீட்டு தரலாம் ஃபேன் ஸ்டேஜ் வாங்கிட்டு போ. அவன் கூட நல்ல டீமா நல்ல பிளேயரா சொல்றான். இதுதான் ப்ரோ இவனுக்கு லட்சணம். அதாவது இதுக்கு மேல வந்து கூப்பர் கான்லி ஃபிளாப் ஆனா என்ன, 2 பாயிண்ட் ஆல்ரெடி வாங்கி 4 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டான் அவங்க டீமுக்கு. ஆமா அவ்வளவுதான். கொடுத்த ஆக்ஷன் பிரைஸ்க்கு 2 பாயிண்ட் வாங்குறதே பெருது. 4 பாயிண்ட்லாம் பெரிய மேட்டர் ப்ரோ.
4 பாயிண்ட் வாங்கி குடுத்துட்டான். இவனுக்கு நேரமும் சரியில்ல. அது என்ன தெரியுங்களா? சம்மீர் ரிஷிவ எடுத்து இப்படிதான் ஒழுங்காவே சான்ஸ் குடுக்காம உட்காருது. அவன் வேற இப்ப போய் ஃபார்ம் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பெ அவனையும் இப்படிதான் ப்ரோ. நான் என்ன இல்ல, சொல்றேன் இல்ல. இது இல்ல. இருங்க. சமீர் ரிஸ்வி என்னாச்சுன்னா 2025 ஆக்ஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் பிட் நம்ம. ம். கடைசி வரைக்கும் போய் விட்டு எடுத்தது யாருன்னா விஜய் சங்கர். கூடா. அதனால தான் மாட்றானுங்க. பிளம்பிங் இன்சல்ட் பண்ணோனே சி வந்து பெர்ஃபார்ம் பண்றானுங்க போல வந்து. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஒண்ணு வந்து மேனேஜ்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து கோச் அண்ட் திங்க் டேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. மேனேஜ்மென்ட்க்கு வந்து என்ன ஆனாலும் காசு வருது. அண்ட் தே ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ லெகசி வித் அ குருட்டாம்போக்கு மூவ் வேர் தே காட் எம்.எஸ். தோனி 18 இயர்ஸ் அகோ. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் லிட்டில் பிட் ஹேண்ட்ஸ் ஆஃப்ன்ற மாரி எனக்கு தோணுது. தே ஹேவ் த பிரஸ்டீஜ், தே ஹேவ் த லெகசி அண்ட் தே ஹேவ் த மனி. தேர் மனி இஸ் கோயிங் டூ கம் இன் அப்படின்றதுனால தே ஆர் லிட்டில் பிட் ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த திங்க் டேங்க் வந்து ஆர் டூ ஹை ஆன் தேர் ஓன் ஹார்ஸ். என்னன்னா, நம்ம வந்து இவ்ளோ கப் அடிச்ச நம்ம ஆளு, நம்ம வந்து எப்பவுமே நம்மள வந்து இப்படிதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2018 தான் ப்ரோ. இந்த டாடிஸ் ஆர்மின்னு கலாய்ச்சு போய் கப் அடிச்சதுல இவனுங்களுக்கு பவர் ட்ரங்க் ஆயிருச்சு. இவனுங்க வந்து வெளிய என்னதான் சொன்னாலுமே, நம்ம வந்து என்ன டீம் எடுத்துட்டு போனாலும், நம்மளோட ஏதோ ஒரு நமக்கு ஒரு 7வது அறிவு ஒண்ணு இருக்கு. அதனால தான் நம்ம டீம் ஆ. ஜெயிக்குது அப்படின்ற அ ஒரு ட்ரங்க் பவர் இருக்கு கரெக்ட்டான இவனுங்களுக்கு. பாயிண்ட். இவனுங்க தமிழ் சினிமால வர மாரி எப்படி நடிக்கிறானுங்கன்னா, எப்படியோ ஒரு கிளைமாக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்சுருவான். எவ்ளோ மிஸ்டேக்ஸ் நடந்தாலும், எவ்ளோ சொதப்பல் நடந்தாலும் கிளைமாக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்சுருவாங்கற மைண்ட் செட்ல இருக்காங்க. கிடையாது. இதுல வந்து எல்லா டியூ ப்ராசஸும் நீ கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். மத்தவனுக்கு அவன் கதையில அவன் தான் ஹீரோ. பஞ்சாபி ஸ்ரேயாஸ் ஐயர் அவன் படத்துல அவன் தான் ஹீரோ. சரியா? அவன் டியூ ப்ராசஸ்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு வரான். அதாவது ஸ்கவுட்டிங்ல 18 இருந்து வருஷமா ஒரு கோச்சிங்ல இருந்து இன்னொரு ஒரு 18 வருஷமா ஒரு மெயின் ஹீரோ இருந்தாரு. அதனால நீங்க வந்து கிளைமாக்ஸ்ல ஜெயிச்சுன்னு இருந்தீங்க. ஹீரோ அந்த மெயின் ஹீரோ இல்ல. இது பார்ட் இப்ப 2. எல்லாம் சைடு கேரக்டர் தான் இருக்கு உங்கள்ட்ட. சைடு கேரக்டர மட்டும் வச்சு ரகுவரன மாரி வில்லனெல்லாம் அடிக்க முடியாது. எனக்கு இந்த டைம்ல எங்கேருந்து 2 பாயிண்ட் வரும்னே தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் போன வருஷமாச்சும் மேட்ச் பும்ராவும், ஹர்திக் பாண்டியாவும் இல்லாதப்போ மும்பை லைட்டா அடிச்சிட்டோம். இந்த டைம் எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவோனே தெரியல எனக்கு. யார்ட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க? இஷான் கிஷன் ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அவன்ட்ட இருக்கிற பவுலிங் அட்டாக் வச்சு இஷான் கிஷன் ஜெயிச்சிருக்கான் ப்ரோ. யார்ட்ட போய் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க? ப்ரோ எனக்கு இதே டீம்லாம் ஆடுச்சுன்னு வைங்களேன், எனக்கு அப்படியே ப்ரோ நேத்து எனக்கு நான் இன்னொன்னு ஒண்டர்லா என்னன்னா, இதனால என்ன ஒரு நடக்குதுன்னா, நீங்க வந்து எவ்ரி மேட்ச் பிளேயிங் 11 மாத்திட்டு இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு டீம் செட் ஆகும்? இது ஒரு ப்ரோ 11 செட் இந்த ஆகுறதுக்கு 7 மேட்ச் பாயிண்ட்ல ஒரு ஆயிடுச்சுன்னா நிமிஷம் இருங்க. இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டா இந்த காம்பினேஷன் பிரச்சனை வரும். இவன் எடுத்தது பவுலிங் இல்ல. இத பத்திலாம் நீங்க எங்க ஆக்ஷன் வீடியோ போய் பாருங்க. எத்தன மாசமா நாங்க புலம்பிட்டு இருக்கிறோம்னு. வந்து கமெண்ட்ஸ்ல நம்மள வந்து இவனுக்கு யார்றா டேய் பேசாம இவங்கள வேணா இதுல எடுத்துக்குவாங்களேன், மேனேஜ்மென்ட்ல எடுத்துக்குவாங்களே, இவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்கப்பா அப்படின்லாம் நக்கல் அடிச்சானுங்க. புரியல ப்ரோ. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, புரியுதுன்னா, நான் இந்த அப்படியே இது நான் எல்லாமே ஒரு ஓகே ப்ரோ. இது ஆள் எல்லாமே ஓகே. நான் கிரிக்கெட் இ ப்ரோ நான் வேலையெல்லாம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைப் பண்ண போவேன். ரீல்ஸ்ல பொண்ணுங்க ரீல்லாம் பார்க்க போவேன். ஏதோ எனக்கு கிடைச்ச டைம்ல தான்டா கிரிக்கெட்டே ஃபாலோ பண்றேன். எங்களுக்கே இது இவ்ளோ பிளேட்டன்ட் தப்புன்னு தெரியும்னா, அத விட மோசமா ஒருத்தன் மேனேஜ்மென்ட்ல இருக்கான்னா, அது எவ்ளோ கேவலம்னு யோசிச்சுக்கோங்கடா. ப்ரோ நம்ம வந்து வி ஆர் டூயிங் இட் ஃபார் பேஷன். அவன் வந்து கோடியில சம்பளம் வாங்குறான். ஸ்டீஃபன் ஃபிளமிங் இஸ் ஹையஸ்ட் பெய்டு கோச் இன் தி லீக். 5 crores வாங்குறான் ப்ரோ. இவங்க எல்லாமே ப்ரோ கோடியில சம்பளம் வாங்கிட்டு எப்படி இப்படி நான் என்ன மீடியாக்கா பெர்ஃபார்ம் கேட்கிறேன், பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸ்டீஃபன் பிளமிங் 5 கோடி. இவனுக்கு 14 கோடி. இவனுக்கு 14 எங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரீ ஜெர்சி கூட இதுவரைக்கும் நீங்க குடுத்தது இல்லடா. இந்த டீமுக்காக ஆர்டர் போட்டு வேற வச்சிருக்கேன் ப்ரோ. இப்ப வந்திருக்கு வீட்டுக்கு. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கூட எங்களுக்கு குடுத்தது கிடையாது. இவ்ளோ வி ஆர் கோயிங் த்ரூ அ லாட். ஃபேன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கீ ஃபேன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சஃபர் ஆகுற ஃபேன்ஸ்க்குலாம் அப்பப்போ நீங்க ஸ்டைஃபண்ட் குடுங்க. செலக்ட் ஆக மாட்டீங்க. நீங்க கீ ஃபேன்ல செலக்ட் ஆக மாட்டீங்க. யாருன்னா ஸ்டேடியம்க்கு வெளிய ஆர்சிபி ஃபேன் கூட ஃபைட் பண்றவன். அப்புறமா யூடியூப் சேனலா போய் இன்டர்வியூல மூடு கேனக்கு மாரி இன்டர்வியூ குடுக்குறவன். இவனுங்க யாரும் செலக்ட் ஆவானுங்க. நீங்க செலக்ட் ஆக மாட்டீங்க. என்னன்னா, அவங்களையும் நான் வந்து குறை சொல்ல முடியல. என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து தே ஆர் ஆல்சோ கெட்டிங் அவே ஃப்ரம் த பாயிண்ட். என்னன்னா, ஒரு சைடுல வந்து இந்த லாலிபாப் பசங்கலாம் வாய் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. உண்மைய சொல்லப்போனா. இது நம்மளோட பேட் சிச்சுவேஷன்ங்கனால லாலிபாப் பசங்க, இவன் அப்புறம் ஒரு 5, 6 வருஷமா படுத்த படுக்கையா இருக்க ஆண்ட பரபரன்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 வருஷமா படுத்த படுக்கையா இருக்க டீமு. இவனுங்கலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. நம்ம வந்து இவன கிரிட்டிசைஸ் பண்றதா, இல்ல இவனுக்கு அகைன்ஸ்டா டீம டிஃபெண்ட் பண்றதாங்கிறதுல இந்த சைடுல போய் மாட்டிக்கிறானுங்க. இப்ப லாலிபாப்லாம் எடுத்தீங்கன்னா, நம்மளோட வொர்ஸ்ட் ஃபேஸ் தான் அவங்களோட ஆவரேஜ் சிச்சுவேஷனே அவங்க டீம்லயே.
அவங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட ஆவரேஜ் சுச்சுவேஷன். ஒரு கப் அடிச்சது நம்மளோட ஆவரேஜ் சுச்சுவேஷன். அதாவது நம்ம கப் அடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2024, 2025. அதுவே நம்மளுக்கு வந்து இவ்வளவு டென்ஷனா இருக்கு. ஸோ அதுல என்ன இருக்குதுன்னா, இந்த ஆக்சுவல் நம்ம இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றப்ப இவனுலாம் குறுக்க வரதுனால அப்படியே ஃபேன் வாரா அது டைவர்ட் ஆகுது. அதுதான் ப்ராப்ளம் ஆகுது. அதுலயும் ஸ்டீஃபன் இன்னொன்னு ஃபிளமிங் எஸ்கேப் ஆயிடுறான். ஃபேன் வார் ஒண்ணு நான் ஒண்ணு வந்து ருத்ராஜ் மூலமா எஸ்கேப் ஆயிடுறான். இல்ல ஃபேன் வார்ல பூந்து எப்படியோ அந்த பெட்ஷீட்டை போத்திட்டு உள்ள பூந்து ஓடிடுறான் ப்ரோ. அதுதான் ப்ரோ எனக்கு புரிய மாட்டேங்குது. this coach and this captain and this management, they are all very very bad marriages மாதிரி. டைவர்ஸ் யாராவது ஒருத்தர் இதுல இருந்து டைவர்ஸ் ஆயே ஆகணும். நீங்க கேப்டன் இல்லைன்னா மாத்தி கூட ஒண்ணும் அவனை பிரச்சனை கிடையாது. டம்மியா இருந்துட்டு சைட் சிக்கா சேர் வேற யாராச்சும் ஒரிஜினல் எவனையாச்சும் ஒரிஜினல் கூப்பிட்டு அவுட் சோர்ஸ் ஆச்சு பண்ணுங்கடா. ப்ரோ ஐ எம் நாட் ஈவன் வரிட் அபவுட் ஃபேன் வார் ப்ரோ. அதாவது ஒரு ஸ்போர்ட் எல்லாம் எப்படின்னா, ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி ஹம்பிளிங். ம், ஓகேங்களா? இப்போ வந்து ஓவரா ஆடுறவனுக்கு அடுத்த வருஷமே நக்கிட்டு போகும். ம், இப்போ நக்கிட்டு போறவனுக்கு அடுத்த வருஷமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் ஆர்சிபி இப்போ இருக்கான். நம்ம ஓவரா ஆடிட்டு இருந்தோம் 2023 நமக்கு நக்கிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் வரும் ஃபேன்ல. நம்ம 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 இந்த சீசன் விளையாடலைன்னா நம்ம மூடிட்டு உட்கார வேண்டியதான். தோத்துட்டோம்னா தோத்துட்டோம், அவ்வளோதான். அவன் வந்து கலாய்க்க தான் செய்வான். அவன் தோத்தப்போ நம்ம 18 வருஷம் கலாய்ச்சோம்ல. எனக்கு என்ன இதெல்லாம் விட நம்ம ஃபேன்ஸுக்குள்ளேயே ஒரு வார் நடக்குது ப்ரோ. என்ன மேட்டர்னா, ஐ எம் நாட் அ வின்னிங் சிஎஸ்கே ஃபேன். ஐ எம் அ சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னா. இரு அதாவது வாழ வந்தான், நீ மட்டும் தான் வாழ வந்த, நாங்களாம் சாக வந்த மாட்ட. நாங்களும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஓகேவா? உன்ன மாதிரி குருட்டு சிஎஸ்கே ஃபேன் இல்லை நான். அவ்வளோதான் மேட்ரு. டீம் ஜெயிக்கல, எங்கே தப்பு நடக்குதுன்னு ஆஃபீஸை தெரிஞ்சா சொல்ல தான் செய்யணும். அதுக்காக உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துருக்க முடியாது. ஒரு செகண்ட் கம்முன்னு இருக்கு. இவனுங்களோட இந்த ப்ரோ அவனுங்களை என்ன கூட ஆனாலும் சப்போர்ட் ப்ரோ இல்ல பண்ணுவாங்க. ப்ரோ நான் என்ன சொல்றேன், அவன் கூட லேக் ஆஃப் நாலேஜ்னு விட்டுறலாம். சரி ஏதோ ஒன்று பேசுறானுங்க, ஒரு ஜென்ரலா ஒரு மோட்டிவேஷனா என்னோட இதை காட்டணுங்க, என்னோட ப்ரோ சாலிடேட்டரியை இல்ல காட்டணும். ப்ரோ, இவனுங்க தான் ப்ரோ இந்த சோஷியல் மீடியா காமெண்ட்ஸ், ஏர்வேவ்ஸ் எல்லாமே இவனுங்க தான் ப்ரோ இது பண்றானுங்க. இருக்கட்டும் ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கும் மேல ஒரு கேஸ் இருக்கு. அது ஒரு கேஸ் தான். அதுக்கும் மேல ஒரு கேஸ் இருக்கு. வி பிலீவ் இன் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அப்படின்னு இன்னும் சொல்றது. ஆமா ப்ரோ. ஒரு மீம் பார்த்தேன். when there is tough times 7 கப் ப்ரோ வாங்கி கொடுத்த வாத்தியா ப்ரோ அவர் கோச்சே பேரு வந்து ப்ரோ நிக் நேம் வந்து காட்ஃபாதர். காட்ஃபாதரா ப்ரோ அவரு? அது வாத்தியாரா ப்ரோ அவரு? கரெக்ட் ப்ரோ. எனக்கு என்னன்னா இதெல்லாம் ஆனா ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங்க புடிச்சு வண்டையா கேட்டது நான் தான். ஆ, ஆ. கொஞ்சம் கொஞ்சம் ருத்ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திட்டுறதும் நான் தான், போன வருஷத்துல இருந்தே. இல்ல இல்ல அது கட் கொஞ்சம் கட் கொஞ்சம் கட் எனக்கு கட் வந்து கட் கட். ஆ. ப்ரோ ஒரே விஷயம் இருங்க. இதுல என்னன்னா எனக்கு வந்து இந்த மாதிரினா when I am proven right, I used to gloat. நான் வந்து ஓகே நான் பெரிய ஆளு, நான் பெரிய புடுங்கி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அந்த அந்த ஒரு லெவல் கூட இல்லாத லெவலுக்கு என்னை தள்ளி வச்சிருக்கானுங்க ப்ரோ. எனக்கு இல்ல வந்து இல்ல cannot நான் even உனக்கு புரிஞ்சுக்க gloat ப்ரோ. about எனக்கு this. மேட்ச் பாக்குறப்ப எனக்கு செம்ம கன்ஃபியூஷன். அதாவது இது ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மள திட்டுவானுங்க, பாத்தியாடா எங்க ஃபிளமிங் அப்படின்னு. அதையும் மீறி ஜெயிச்சு தொலைங்கடா, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். மண்டை வலிக்குது எனக்கு. அதேதான். இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து என்ன இப்போ பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்க ப்ரோ. சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 2 வருஷமா இவங்க 2 பேரும் திட்டி சிஎஸ் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா ருத்ராஜுக்கும் திட்டுவானுங்க, ஃபிளமிங்கும் திட்டுவானுங்க. 2 வருஷமா திட்டுவாங்க போறது மெயினான ஆளே நான் தான். ஐ டோன்ட் கேர். சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சா ஐ எம் ரெடி டு ஈட் டர்ட். ப்ரோ எங்க வேணா வந்து நான் நான் என்ன பகிரங்கமா தெரியுமா மன்னிப்பு சொல்லுவேன், கேட்கிறேன். நான் ஒரு ஐ கோ ஒன் ஸ்டெப் அஹெட். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து பாரத் ரத்னா, கேல் ரத்னா அவார்ட்லாம் கொடுங்கன்னு கேட்க. ஆனா அது அது நடக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க நான் என்னென்ன ஏற்கனவே அவார்டு சொன்னதுதான். அஸ்வின் நான் கேப்டன் ஆகி கப் அடிச்சா நாளைக்கே நான் அஸ்வின் ஃபேனு. அந்த அதான் லெவலுக்கு நான் கூட கப்பு மாறினாலும் மாறிடுவேன். எனக்கு வந்து ஏன்னா மாறிடுவீங்க. அதாவது நீங்க கூடலாம் இல்ல, கன்ஃபார்மா மாறிடுவீங்க. அதாவது என்னன்னா, என்ன அட்டாக் பண்ணா கூட நான் வாங்கிட்டு போயிருவேன் ப்ரோ. அதான் இங்க பாருங்க. இப்ப என்னதான் அட்டாக் பண்றாங்கன்னு வைங்களேன், கீப்பர் லாக் பண்ணிட்டு கம்முனு போன அவ்வளவுதான் முடிச்சு. ஆனா இந்த டிவி ஆஃப் பண்ண முடியல ப்ரோ என்னால. என்னால டிவி ஆஃப் பண்ண முடியல ப்ரோ. எனக்கு ஒண்டர்லா வந்து It's அதாவது like காலையில இருந்து அதாவது நேத்து ஒண்டர்லா போயிருந்தேன். காலையில இருந்து ஈவினிங்ல இருந்து சக்க ஜாலி. எல்லா ரைடும் போயிட்டு வந்தேன் ப்ரோ. அப்படியே ஒரு டயர்ட்ல வந்துட்டு அப்படியே மேட்ச் பார்த்தேன் ப்ரோ. சரி ரன் அடிச்சிட்டானுங்க. நான் கொஞ்சம் அப்படியே ரன் அடிச்சிட்டானுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி சோக்க கீக்க போட்டுருவானா அப்படியே உட்காரன் ப்ரோ. அப்படியே அந்த ஸ்ரேயாசரை அடிக்க அப்படியே ரூம் எல்லாம் லைட் டிம் ஆகுது என் கண்ணுக்கு. டயர்டு வேற. அப்படியே அந்த சிட்டி ரோபோ ஆஃப் ஆகிற மாதிரி ஆஃப் ஆயிட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மயான அமைதி, ஊரே அமைதியா இருக்கு. அப்படியே போய் தூங்கிட்டேன் ப்ரோ. என்ன கேள்வி கேட்கறானுங்க ப்ரோ, உனக்கு என்னடா பேட்டிங் ஆடுறப்ப தெரியும், பிளம்பிங் வி ட்ரஸ்ட் ஆர் மேனேஜ்மெண்ட், இத்தனை நாள் சும்மாவா கப்படுது. நிஜமாலுமே என்ன கேள்வி கேட்கறானு ப்ரோ இதை சொன்னதுக்கு. ஈவன் அட் திஸ் எக்கானமி ஆர் தேர் ரியலி ஸ்டீஃபன் பிளம்பிங் சப்போர்ட்டர்ஸ். எனக்கு என்ன அந்த 5 கோல்ல 1 கோடி there is எடுத்து நான் இப்போ கூட ஒரு மீம் பார்த்தேன். அதாவது when times are tough எப்படி ஆகும்னா 7 கப் ஜெயிச்சு கொடுத்த கோச்சையே வந்து நீங்க வந்து இது பேசுவீங்க. சொப்பாடி. அதாவது ஓரளவு முட்டாளா இருக்கலாம் ப்ரோ.
அதுக்குன்னு இவனுங்கலாம் திருத்தவே முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்கலாம் திருத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் தான் திருந்தணும். யாருமே உங்களுக்கெல்லாம் இந்த பிரெஸ்டீஜ் இஷ்யூவே கிடையாது. போன வருஷம் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்சிருக்கீங்க. சட்டைய புடிச்சு கேட்க மாட்டீங்களா? என்ன மயித்துக்குடா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்சேன்னு. பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்சு மெகா ஆக்ஷன் ஃபக்கப் பண்ணதுக்கே எல்லா திங்க் டாக்கையுமே சாக் பண்ணியிருக்கணும் நீங்க. எதுவுமே பண்ணாம வி பிலீவ் இன் நம்ம எங்க ஃபேமிலி, எங்க டீம் அப்படின்னே கன்டினியூ பண்ணிட்டு அப்படி இருக்கீங்களே. சாக் பண்ணி அப்பனா வந்தவன் தான் என்ன? ப்ரோ அந்த ஸ்ரீகாந்த். அவன் அதுக்கு மேல மோசமா இருக்கான் ப்ரோ. ஐ அம் நாட் சேயிங் வி டோன்ட் ஹேவ் குட் பேட்டர்ஸ். பட் நம்மகிட்ட அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்ல டாப் ஆர்டர்ல. சஞ்சு சாம்சன் இஸ் வெரி ப்ரோ வெரி ஐ வெரி இல்ல ஐ இன்கன்சிஸ்டன்ட். அம் சேயிங் ருத்ராஜ் இஸ் நாட் இல்ல எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரோ எனஃப். இல்ல நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஐ அம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் பேட். தப்பா தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல வரல. தேர் இஸ் சம்வேர் ஐ கேன் see it can be fixed. I don't see anything that bowling can be fixed until mega auction. ஹவ் ஆர் யூ இல்ல எனக்கு புரியல. ஹவ் ஆர் யூ ஃபிக்ஸிங் த பவர் பிளே? நான் என்ன எனக்கு என்ன புரியல. எப்படி சொல்றேன் பவர் பிளே நான் என்ன ஃபிக்ஸ் சொல்ல பண்ணுவீங்க? வரேன் நான் பவர் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒன்ஸ் டெவலப்பர் comes in, power play might go even freely. டெவலப்பர் இஸ் இல்ல 2 டவுன் ப்ரோ. இல்ல சொல்றதை கேளுங்க ப்ரோ. டெவலப்பர் உள்ள வரான், ஜேமி ஓட்டன் உள்ள வரான், பேட்டிங் அடிஷனல் பிளஸ் அக்யூலேஷன் மேபி உள்ள வரான்னு வைங்களேன். உங்களுக்கு கீழே பேட்டிங் கொஞ்சம் கோர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா டாப் ஆர்டர் கேன் பேட் லிட்டில் பிட் மோர் ஃப்ரீலி. அதுவும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ருத்ராஜ் மைட் கோ ஸ்விங் இஸ் பேட் ஈஸிலி. ஏன்னா பிகாஸ் கீழே அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்துல போலாம். அதாவது பிரியங்க் சார் சூப்பரான இன்னிங்ஸ் 11 பால் 39. ஆக்சுவலா பிரியங்க் சார் ஒரு டவுன்ஃபால்ல இருந்தாரு. எப்பயுமே சிஎஸ்கே ஒரு ராசி இருக்கு. இந்த கஷ்டத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்காம இந்த வாழ்க்கையில அந்த அஹ், இல்ல இல்ல வாழ்க்கையில இல்ல. வாழ்க்கையில கஷ்டப்படானா யாருன்னே தெரியாதவன். அந்த பால் வல்தாட்டி, மன்விந்தர் பிஸ்லா அது ஒண்ணு அது இவனுங்கெல்லாம் இருக்கு ப்ரோ. ஆளாக்கி விடுறது நம்ம தான். இன்னொன்னு என்னன்னா இந்த வாழ்க்கையோட விளிம்புல இருக்கவன ஏதோ ஒரு டவுன்ஃபால் ஏதோ ஒண்ணா உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி வருது எப்பயுமே. அதாவது இந்த மாமியார்ட்ட சபதம் விட்டவன் இந்த 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 மாதிரி கேட்டகரிலாம் ஆஹா சிஎஸ்கே நல்ல சவாரி ஆச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்குவானுங்க. அதே மாதிரி பிரியங்க் சாரை பிடிச்சி மேலே ஏறி போயிட்டான். சூப்பரா வெல்டன்ரா பையா. ஜிம்ல சொல்லுவாங்க தெரியுங்களா? 90% ஆஃப் யுவர் பாடி இஸ் பில்ட் இன் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க நீங்க சாப்பிடுற ஃபுட்டை பொறுத்து தான் உங்க உடம்பு எல்லாமே மாறும். ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் செகண்டரி. அந்த மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் இந்த மேட்ச்ங்கிறது செகண்டரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 90% இஸ் டன் இன் யுவர் ஸ்கவுட்டிங் அண்ட் ஆக்ஷன் அண்ட் கோச்சிங். அது அப்புறம் அண்ட் ஆல்சோ வித் டீம் அன்னைக்கு கொடுக்குற அனாலிசிஸ். இது எல்லாத்தையும் பேஸ் அங்கதான் 90% மேட்ச் டிசைட் ஆகுது. மிச்சம் 10% அங்க போயிட்டு டீம் அதை அடாப்ட் பண்ணி டீம் கரெக்டா காம்பினேஷன் அது எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த 90% கோட் அவுட் ஆனாங்க. எல்லாருமே அந்த 10% பிடிச்சிக்கோங்க. அந்த 10% இன்ஸ்டன்சஸ்ல அந்த ஓவர்ல என்ன ஆச்சு, இந்த ஓவர்ல என்ன ஆச்சு, இதெல்லாம் இந்த 90% டியூ ப்ராசஸ் கரெக்டா முடிச்சிருந்தா தான் இந்த 10% ஓரளவுக்கு உங்களால ரிசல்ட் கொண்டு வர முடியும். அதே பண்ணலங்கிற பட்சத்துல ஐ டோன்ட் திங்க் ஆர்சிபி மேட்ச் இருக்கு. ஸ்கட்டிவ் லாசஸ்ன்னு நம்மளுக்கு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? அந்த ஆக்ஷன்ல நீ 28 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டியா, கட்டிவ் லாசஸ் நோ ப்ராப்ளம். ஹியர் ஆஃப்டர் தேர் இஸ் சோ மச். அதாவது இப்பயே நீ அதை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கே டீம் பில்ட் பண்ண பிரசாந்த் தீரியும் கார்த்திக் சர்மாவை தான் நான் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக டீம் பில்ட் பண்ணா நக்கிட்டு போயிடும். ப்ளீஸ் ட்ரை, ப்ளீஸ் பிரிங் யர் பெஸ்ட் 11 ஆஸ் ஆஃப் நோ. உன்கிட்ட இருக்க பெஸ்ட் 11 கொண்டு வா. அது உனக்கே தெரியும். எங்களுக்கு தெரியற விட உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் ஸ்டாப்பிங் தெம் இஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ். இதுதான் அவங்களை ஸ்டாப் பண்ணுது. அது கண்டிப்பா அவங்க பெஸ்ட் 11 உள்ள கொண்டு வந்தே அவனுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் கொண்டு வந்தே அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் வென் யூ கேன் அட்லீஸ்ட் டெலிவர் a decent match. I can't say who will win, who will lose. அது அன்னைக்கு டே தான் முடிவு பண்ணும். பட் யூ ஹேவ் டு கிவ் இஃப் யூ வாண்ட் a decent result. கண்டிப்பா அவங்க பெஸ்ட் 11 உள்ள கொண்டு வந்தே ஆகணும் ப்ரோ. இல்லனா ரொம்ப ஹியூமிலியேட்டிங்கா இருக்கும். நான் ஹியூமிலியேட்டிங்கா இருக்கும். அதாவது கரெக்ட் ஐ அம் சேயிங் இட் வில் பி வெரி கரெக்ட் ஹியூமிலியேட்டிங் இஃப் யூ கரெக்ட். புட் சி ஆர்சிபி இஸ் a very powerful team. ஆர்சிபில அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யூ ஹேவ் டு டேக் யுவர் பெஸ்ட் 11 instead of trying to prove a point. If you want a chance to open your account and get 2 points, take your best 11 அவ்வளவுதான். At this point எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் ஐ எம் வெரி வெரி சேட் தட் நான் சொன்னது எல்லாம் கரெக்ட் ஆகுது. நம்ம ஆக்ஷன் முடிஞ்சு நம்ம பேசினது எல்லாமே அப்படியே I நடக்குது. want to be ஐ wrong. வாஸ் I want to be ஐ wrong. வாண்ட் I டு பி want to be ராங் trolled. பட் ஐ எம் நாட் ராங். உண்மையை சொல்றீங்களா? I really want to be trolled. நீ பாத்தியாடா இப்படி சொன்ன எப்படி பண்ணிட்டாரு பாரு ஸ்டீஃபன் பிளமிங்கிறது தான் எனக்கு வேணும்டா. I can't read. ஏன்னா எனக்கு I can really avoid all the jokes on me. I can turn off the phone. I can avoid seeing that. I can't avoid watching this match. என்னால பார்க்க முடியல. எஸ். என்னால அப்படியே கண்ணுல ரத்தம் வருது எனக்கு. I don't want to be right. I want to be wrong first of all. அதுதான் எனக்கு வேணும். அதான் லைக் ஐ வாண்ட் ஆல் த முட்டு குடுக்குறீங்க ஃபேன்ஸ் லைக் 6வது கப் நமக்கு தான் முட்டு குடுக்குற ஃபேன்ஸ். ஐ வாண்ட் them to be right. I don't நான் want me to போயிடுவேன் be அவனு right. கூட. நான் அவ்வளவுதான். டக்குன்னு அவனு கூட மிங்கிள் ஆயிடுவேன். நான் அவங்க கூட சேர்ந்து எவன்டா கட்டி பிடிச்சி பேசிட்டு இருப்பேன். எவன்டா சிஎஸ்கே பத்தி தப்பா பேசுன வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி நான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுவேன். அதுதான் ஐ ரியலி வாண்ட் லைக் என்னால முடியல ப்ரோ நிஜமாலுமே. வணக்கம். அடுத்த மேட்ச்ல சந்திப்போம்.